ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த செடியில் என்ன புது பூ பூத்துருக்குன்னு பார்த்துட்டு இந்த சந்தோஷமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 1 இயர் கழித்து இந்த பூ பூக்குது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இன்றைக்கி ப்ளூம் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் போய் மாவாட்டுற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சண்டே டு சண்டே நம்ம மாவாட்டி வச்சுட்டோன்னா தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஃபுல் வீக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ உளுந்து ஆட்டிட்டு சாதமும் சைட் பை சைடு வச்சாச்சுங்க. அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டி இருந்தது. சரின்னு சொல்லி அங்கே ஒரு சரவணமலைன்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோயில் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு கிருத்திகைன்றதுனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போய் தரிசனமும் நல்லா கிடச்சிது. முருகனையும் நல்லா திருப்தியாக பார்த்து அழகாக கருவறைக்குள்ளேயே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், பூண்டு, இஞ்சி போட்டு வணக்கிட்டுருக்கேன். தென் மிளகா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் வணக்கிட்டு தக்காளி ஒரு 6 தக்காளி போட்டு அதையும் வணக்கிடணும். சரின்னு சொல்லிவிட்டு அது நல்லா வணங்கட்டும் சைட் பை சைடு. அப்புறம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி கொஞ்சம் தேங்காயும் பொடிச்சு போட்டுட்டு மீன் கழுவி வச்சாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிப்பு. சரி அது ஒரு சைடை தாளித்து கொதிச்சு வர்றதுக்குள்ளே மீனுக்கு மசாலா தடவி வச்சிடலான்ட்டு அதையும் பண்ணியாச்சு. புளி கரைச்சி ஊற்றிட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சரி அதை இறக்கி வச்சுட்டு மீன் வறுத்துக்கலான்னு சொல்லி மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மீன் குழம்பு ரெடியாக போகுது. கொதித்து வந்தோடனே மீன் போட்டால் வேலை முடிஞ்சது. சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தது. மாவு புளிக்கலைங்க, காலையில் ஆட்டி வச்சதுனால நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ரெடி ஆகும். ஸோ சரி அன்றைக்கி சப்பாத்தி போட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. மீன் குழம்பும் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. மீன் இனி ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட போகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.